கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லாதனால அவன் எனக்காக வந்து கோயம்பேடு மார்க்கெட்ல மூட்டை தூக்கணும். மறுபடியும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா, சரி நம்மளோட கனவு நிறைவேறாது அப்படின்னு சொல்லி கோயம்பேடு மார்க்கெட்ல நான் கூலி தூக்கிட்டு என் தம்பிக்கு வந்து அதே ஆர்ட்ஸ் காலேஜ்ல அவனுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சீட் வாங்கி கொடுத்து அவனை படிக்க வச்சிருந்தேன். நீங்க மூட்டை தூக்கி உங்க தம்பியை படிக்க வச்சீங்க, உங்க தம்பி மூட்டை தூக்கி உங்களை படிக்க வச்சார். ஆமா சார், இப்போதைக்கு நான் மூட்டை தூக்கிக்கிட்டே காலையில 4 மணில 8 மணி வரையும் மூட்டை தூக்கிட்டு அதை காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் சார். அப்ப சொன்னதுதான் ஒருத்தர் படிக்கிறதுக்காக குடும்பமே கஷ்டப்படும். அந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்காக ஒருத்தர் வந்து ரிவால்வ் பண்ணிருக்கோம். நீங்க என்ன எவ்வளவு மார்க் தம்பி 12th சார்? +2ல வந்து 1056 சார். 1056 1056. ஓகே, என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க? +2 முடிச்சோன்னே எனக்கு இன்ஜினியரிங் பண்ணதான் ரொம்ப ஆசை. ஃபார்ம் அப்ளை பண்றது கூட 500 rupees கிடையாது. அப்புறம் நான் வேலை செஞ்ச கடையில இருந்து 500 rupees வாங்கி அப்ளை பண்ணேன். ஆனா கடை போக முடியாதுன்னு தெரியும், அப்படியே ஃபீஸ் கட்ட முடியாதுன்ட்டு. இருந்தாலும் எங்க HM மிஸ் எல்லாம் கம்பல் பண்ணனால சரி அப்ளை பண்ண. நீ அப்ளை பண்றா, உன் மனசுக்கு வந்து நீ வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் டைம் இருக்கு, யாராவது ஹெல்ப் பண்ணும்போது நீ அப்ளை பண்ணலாம், கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண வச்சாங்க. அப்ளை பண்ணியாச்சு, கால் லெட்டர்லாம் வந்துச்சு. ஆனா யாரும் ஹெல்ப் பண்ணவே இல்லை, காசு கொடுக்கறதுக்கு கட்டவே முடியல. 32,500 ரூபாய் கட்ட முடியாதனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கல. அதுக்கப்புறம் கடைசியில எந்த காலேஜும் படிக்க முடியாம போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலேஜ் எல்லாம் போட்ட பக்கத்துல. அதுக்கப்புறம் லைலா காலேஜ்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிடைச்சது. சரி, சம்மந்தமே இல்லனாலும் எனக்கு கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால இப்ப கெமிஸ்ட்ரி படிச்சிட்டு இருக்கேன். இப்ப அதுக்கும் என்னால ஃபீஸ் கட்ட முடியல. இப்ப அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 1:15 காலேஜ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப் மெடிக்கல் ஷாப்ல பண்ணிட்டு இருக்கேன். உங்க கனவு தள்ளி போயிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பி ஏதாவது ஒன்று நடக்கும்னு நினைக்கிறேன். உங்க கனவு வந்து விட்டுறாதீங்க, அது தள்ளி தான் போயிருக்குன்னு நினைச்சிட்டு இருங்க. என்ன நினைக்கிறீங்களோ வேற வழியில ஏதாவது நடக்கும் நான் நம்புறேன். லைஃப்ல ஆக்சுவலா நிறைய இப்ப நம்ம பார்த்தா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தான். நிறைய நேரங்கள்ல பேப்பர்ல வரப்பெல்லாம் இவங்க எல்லாம் டாக்டர் ஆயிட்டாங்களான்னு எல்லாருக்குமே தோணும். எல்லாருமே டாக்டர் ஆயிரணும், இன்ஜினியர் ஆயிரணும், டாக்டர் ஆயிரணும், இன்ஜினியர் பேட்டி கொடுத்துருப்பாங்க. அது நியாயமான மார்க் இருக்கும். ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 480, 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 1100, இங்கே 1030, 1056, எக்கச்சக்கமா என்னென்னமோ. இதை விட இன்னும் கஷ்டமான விஷயம், கல்யாணம் ஆகிறதுக்கு மட்டும் டாக்டரா படிப்பாங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு இன்ஜினியர் படிப்பாங்க. அவங்களுக்கு வீட்டுல இருப்பாங்க, அவங்களுக்கு சீட் இருக்கு. ஆனா அந்த ஊர்ல இவங்களுக்கு தானே சீட் இல்ல. சோ பணம் மட்டுமே கனவுகளை முன்னேறி விடாமல் தடுக்கிறது. இந்த விதை அதற்கு என்ன பண்ண போகும்? இந்த விதை குறிப்பா எதுக்குன்னா வந்து இந்த வருஷம் பொங்கல் அப்ப வந்து ஒரு விதை நல்ல விதைப்போம். எல்லாம் பொங்கல் அப்ப வந்து அறுவடை தான் பண்ணுவாங்க, நம்ம விதைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தெரிஞ்சவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு 10 பேருக்கு அழைப்பு விடுத்து எல்லாமே 2 நிமிஷத்துல முடிஞ்ச விஷயம். நம்ம ஒரு கார்பஸ் ஒன்று ரெடி பண்றோம், ஒரு 1 crore ரெடி பண்ணுவோம். ஆளுக்கு ஒரு 10 லட்சம் கொடுப்போம். உங்க 10 லட்சம் வந்து உங்களோட பணம், நீங்க தான் படிக்க வைக்கிறீங்க. அகரம் வந்து வெறும் பிரிட்ஜா மட்டுமே இருக்கும். இந்த 10 லட்சத்துல யாரு படிக்க போறாங்க? இதுல 4 இன்ஜினியர், ஒரு 2 டாக்டர், இல்லாட்டி மெத்த ஒரு அட்வொகேட், இல்லாட்டி ஒரு ஆடிட்டர் அப்படிங்கிற விவரம் பூரா வந்து உங்களுக்கு தெரியும். காலேஜ் சேர்ற முதல் நாள்ல இருந்து காலேஜ் விட்டு போகிற கடைசி நாள் வரைக்கும் அந்த மாணவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற முழு விவரமும் உங்களுக்கு வந்து சேரும். தயாரா, ரெடியா, பண்ணலாமா, அவங்களை ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்டோம். எல்லாமே 2 நிமிஷத்துல நடந்தது. ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய். அந்த நல்ல மனசுக்காரங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. 1 கோடி ரூபாய் இப்ப இருக்கு. அந்த 1 கோடி ரூபாய் அவங்களது, அவங்கள படிக்க வைக்க போறோம். அதுதான் விதை. சூப்பர். 1 கோடி ரூபாய் ஏழை மாணவர்களுடைய படிப்புக்கான இது ஒரு ஜஸ்ட் அன் ஓபனிங், ஒரு தொடக்கம் மட்டும்தான். இதில் விஜய் டிவியும் பங்கேற்று இருப்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. விஜய் டிவி வந்து நான் இன்னும் ஒருத்தர் நேரில் வரும்போது சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த 10 பேர்ல வந்து ரொம்ப முக்கியமான பங்கு விஜய் டிவிக்கு இருக்கு. பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் இந்த ஒரு காரணத்துக்காக ஒதுக்கி கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப அகரம் மூலமாவும் எல்லாருக்கும் நம்ம சார்பாகவும் நம்ம தேங்க் பண்ணி ஆகணும். இங்க நிறைய பேர் பேசினாங்க, சூர்யா முருகதாஸ் 2 பேருமே பாத்தீங்க. யார் பேசியது ரொம்ப வலிச்சது? எல்லாத்துலயும் வலி இருக்கு, சோகம் இருக்கு, கவலை இருக்கு, அதை தாண்டி ஒரு கனவு இருக்கு, வெறி இருக்கு, ஒரு பேஷன் இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு, கன்சிஸ்டன்சி இருக்கு. பட் இவங்க பேசுனதுல எல்லாரையும் விட எனக்கு அவங்களுடைய விஷயம் ரொம்ப வலிச்சது. நீங்க எந்த ஊர்மா? தூத்துக்குடியா, திருநெல்வேலியா? அந்த நடுவில் இருக்க அந்த எந்த ஊர்? சொந்த ஊர் எங்க உங்களுக்கு? திருநெல்வேலி. கேட்டோன்னு அப்படியே பளிச்சுன்னு அடிச்சது. நிறைய சம்பவங்கள் பார்த்திருக்கோம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும் போது வந்து ஏன்டா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி முருகதாஸ் சொன்ன மாதிரி கோவம் தான் வருது. சொல்லுங்க முருகதாஸ். அதாவது சார், ஒரு அடிப்படை தேவைகள்னு சொல்லுவாங்க. பசி, சாப்பாடு வேணும்ன்றது அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இருக்க இடம் வேணும்னு சொல்லுவாங்க, அது கூட எங்கேயாவது தங்கிக்கலாம். உடுக்க உடை கூட இல்லை அப்படிங்கறது வந்து ரொம்ப கோபத்தை தான் உருவாக்குது. அதுக்கு நம்ம தான் சார் பொறுப்பு. ஒரு டைரக்டரா, ஒரு ரமணா மாதிரி படம் பண்ண, ஒரு கஜினி மாதிரி படம் பண்ண, அந்த ஒரு தாட் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அவங்க கிட்ட ஒரு கேள்வி.
இன்னைக்கு வந்து எவ்வளவு பேர் டாக்டர் ஆனுங்கிறவங்க இன்ஜினியர் ஆனுங்கிறவங்க அதெல்லாத்தையும் விட்டுவிட்டு வேற வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பையன் பாத்தீங்கன்னா வாண்டட் டு பி டாக்டர் இன்ஜினியரா ஆகணும் ஆசைப்பட்ட பையன் கொரியர் பாயா இருக்கான். எல்லா தகுதியும் இருக்கு அவனுக்கு, எந்த தகுதி இல்லாம இல்ல. பணம்ங்கிற ஒரு விஷயத்தை தவிர மீதி அவ்வளவு 1130 மார்க். இந்த எண்ணிக்கை கூடுனா இந்த தேசம் என்னவாகும் முருகதாஸ்? வாட் வில் ஹேப்பன் டு திஸ் கண்ட்ரி? அதான் சார், எந்த ஒரு வளர்ந்த நாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா முதல்ல வந்து எஜுகேஷனல் பர்சன்டேஜ் என்ன ஜாஸ்தின்னு. 90% இருக்கிற ஒரு நாடு வந்து டெவலப்டு கண்ட்ரி, வல்லரசா இருக்கும். ஆனா 40% இருக்கிற நாடு வந்து வல்லரசு ஆகவே முடியாது. அது வளரணும். கல்வி எப்போ உயருதோ அப்பதான் நம்ம நாடு உயரும். சோ எங்க வந்து கல்வி நல்லா இருக்கும் அந்த இடத்துல வந்து வளமை இருக்கும். வளமை இருக்கிற இடத்துல வந்து வறுமை போகும். வறுமை போற இடத்துல வந்து பிரச்சனை இருக்காது. பிரச்சனை இருக்கிற இடத்துல பிரிவினை இருக்காது. வன்முறை வறுமுறை எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்னு லிங்க் இருக்கு. இது எல்லாத்துக்கும் வந்து கல்வி உயர்ந்தாவே நம்ம ஒரு நாடு வல்லரசா ஆயிடும். தேங்க்ஸ் a lot. Great one. உங்களிடம் இருந்த கோபமும் அந்த கண்ணீரும் எனக்கு பிடித்திருந்தது. பெஸ்ட் விஷஸ் முருகதாஸ். ஆல் தி பெஸ்ட். Thank you. ஒரு ஏழை மாணவன் இந்திய சூழலில் அம்மா அப்பாவின் கனவுகளை நிறைவேற்றவும் தன்னுடைய சொந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் விரும்பிய பாடத்தை படிப்பதும் எவ்வளவு கடினமானது என்பது இந்த பிள்ளைகளின் கண்ணீரிலிருந்து தெரிய வருகிறது. இவர்கள் ஏன் படிக்க கூடாது? பணம் இல்லை என்ற ஒரு காரணத்திற்காகவா? தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு